நெல்லையில் மீன்பிடி வலையில் சிக்கி படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய மலைப்பாம்பிற்கு நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அறுவை சிகிச்சை செய்து அதன் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தாமிரபரணி ஆற்றில் மீன் பிடிப்பதற்காக அப்பகுதியை சேர்ந்த சிலர் வலை விரித்துள்ளனர். இதில் பாம்பு ஒன்று சிக்கி படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் மீட்க முயற்சித்துள்ளனர். பின்னர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த பாம்பு மலைப்பாம்பு என உறுதி செய்து வீரவநல்லூர் கருவிளக்கு மீட்பு பிரிவு அறக்கட்டளை உதவியுடன் உடனடியாக மீட்டனர். வனச்சரக அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் வனத்துறையினர் உடனடியாக நெல்லை ராமையன்பட்டியில் உள்ள நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். உடனடியாக கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் எட்வின் வழிகாட்டுதலின் கீழ் துறை தலைவர் டாக்டர் ஷிஜி சைமன் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணவேணி ஆகியோர் கொண்ட மருத்துவ குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர். உடனடியாக பாம்பிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஒரு வாரத்திற்கு வனத்துறையினர் அந்த பாம்பை பராமரித்து மருந்துகள் வழங்கினர். பின்னர் இயல்பு நிலை திரும்பியவுடன் வனப்பகுதியில் பாம்பு விடப்படும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். மனிதர்களின் உயிரை காப்பது போன்று கால்நடை மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து பாம்பின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.